நாடா இது சுத்தே மாடுந்தா என்ன இது ஒண்டியா உட்காந்துக்குதா? டேய் தம்பியா, எங்க முதலாளியா? ஊர் மேல போய்க்கிறாரு. என்னடா சொல்ற? ஊர் மேல போய்க்கிறானா? இன்னும் வரல, வந்துடும் சொல்லிச்சு. எங்க உணர்த்து இருப்பானா? அவனும் இன்னும் வரல. அடா என்னடா இவனுங்க? இது சூப்பரா இருக்குதா? இந்த கேனு கட்ட ஆட்டி போட்டுடலாமா? நானா மிஷின் ஊத்து பாத்துனுங்கிறா. தம்பியா, 10 ரூபா தரேன், டீ வாங்கி வரையா குடிக்கலாம். அப்படியா சொல்லிட்டா? பாத்துட்டா காட்டியா? ஆமா, இவர் 4000 ரூபா கொடுத்து வாடகை கடை வச்சுக்கிறாரு. பாத்துக்கிற கடையா? நாப்பா மனூரா? நான் பாத்துக்கிறேன்பா, நீ போயிட்டு வா. குடு காசை. ஸ்ட்ராங்கா வாங்கினுவாப்பா. சரிண்ணா. எங்க போறா? ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? நானே காசு கொடுத்துச்சு டீ வாங்கினு வர சொல்லி. ஆனா வாங்கினு வர போயிடுறேன். சரி ஸ்ட்ராங்கா வாங்கினு வா. வா தம்பியா, என்ன லேட்டா? ஒரு முக்கியமான வேலை. என்ன டீ வாங்க காசெல்லாம் குத்துக்கிற? ஒண்டியா உட்காந்தான் தம்பியா, டீ வாங்கினடா அனுப்புனா. நீ பிஸ்கெட் வாங்கி வந்துறியா? பிஸ்கெட்டா? டீக்கு பிஸ்கெட் நல்லா தான் இருக்கும். சரி காசு கொடு. என்னப்பா 100 ரூபாயா இருக்குது? 50 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கிக்கா, மிச்சம் 50 ரூபாய் எடுத்துனுவாப்பா. அங்க சூடா பஜ்ஜி போட்டிருப்பாங்க, வாங்கினு வரட்ட 50 ரூபாய்க்கு. ஆசைப்பட்டு கேட்ட, நின்னு பொறுமையா வாங்கிடுவா, நான் கடையை பாத்துக்கிறேன். சரி சூடா போட்டு வாங்கினாரேன். டேய், கடையில இல்லாம எங்க போற? ஐயோ இவன் வேற வரானே. போ பிஸ்கெட்டா பஜ்ஜி வாங்கினார் போறேன்ப்பா. பிஸ்கெட் பஜ்ஜி வாங்க போறியா? எங்க ராம் ஆளை காணா? அவன் ஊர் மேல போய்க்கிறானாம்பா. அப்படியா? சரி போய் வாங்கினாடா மாவனா, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போறான். ஐயோ இவன் வேற வரானா? இவன் எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையா? என்னப்பா என்ன பண்ணிக்கிறா? என்ன பண்ணிக்கிறான்? தல்பா கட்டி பிரியாணி துணுங்குறான். சும்மா தாம்பா வந்தான். என்னப்பா அப்படி டென்ஷன் ஆகுறா? தலைவலி பையனுக்கு ரொம்ப தலைவலி. ஒரு மாத்திரை வாங்கி வந்துடுறேன். ஐயோ, இந்த வாங்கிட்டு வந்துடுறா. காசு எதுனாக்குதா? காசா? 100 ரூபாய் இருக்குதா? சரி கூடு, வாங்கி மாத்தின்னு வரேன். அப்பா 200 220 ரூபா தான் போச்சு. மிஷின் நம்மளுக்கு வந்துடும். டேய், உன்னை எவ்வளவு நேரம் தேடி இருப்ப? எங்கடா வாங்கின காசு? இது யார் ராய்தா? எப்பா அது வந்து பேசலாம்பா. அவன் தலைவலியில் இருக்கிறான்பா. போய் மாத்திரை மட்டும் வாங்கி வந்துடுறா. இங்க இருப்பான். டேய், இங்கே இருப்பேன். இருப்பா நான் வந்துடுறேன்பா. நீ யாருப்பா? அவன் எனக்கு காசு தரணும்பா. ரொம்ப நாளா மாட்டாம இருந்தான், இப்பதான் மாட்டினான். அப்படியா? எவ்வளவு தரணும்? 500 ரூபாய். அடா என் தம்பி தாமா அவன். 500 ரூபாய்க்கு போய் அவன் அச்சிங் பத்திருப்பேன். இந்தா போ. ஆஹா, எவ்வளவு நல்ல எண்ணம் பண்ணிய. பணம் என்னப்பா பணம்? இன்னைக்கு போச்சா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். மனுஷங்களை சம்பாதிக்க முடியுமா? வேற லெவல்னா நீ. குப்பா வரட்டும், உன்னை பாராட்டு போறேனா. நீ பாராட்டத்தவல பாட்டு பண்ண போத்தவல மூடின்னு கிளம்பு. எனக்கு என்ன வருது போயிரு. சரி, எப்படியும் ஒரு 1000 1500 தேரம். இது யாரா? இத வயிற்ற கலக்குதா? இந்த பக்கம் எதனா பாத்ரூமுக்கு தானா? பாத்துருமா? அதெல்லாம் இங்க இல்லப்பா. அப்படி உக்காந்துக்கிறேன், கொஞ்சம் யாரும் வராத பாத்துக்க. டேய், என்னடா நினைச்சுக்கிறேன்னா? ரொம்ப வயிற்று கலக்குதுடா. அங்க போனா காசு கேக்குறாங்க. கிழிஞ்சிச்சு போ. ஐயோ காசு வேற இல்லையா? 20 ரூபா இருக்குது. இந்தா அங்கேயே போ. ரொம்ப நன்றிண்ணா, அவசரத்துக்கு வருதுண்ணா. வரலண்ணா நீயா? அதெல்லாம் அப்புறமா சொல்லிப்பா, நீ போயப்பா முதல்ல. நோ, உன்னை பார்த்தா பாராட்டுன்னு தோணுதுண்ணா. எங்க அங்கெல்லாம் வரானுங்கடா. போராட்டக்குன்னு எங்கே போயிட்டு போற? சரி நான் போறேன். எப்பா இந்த ஒரு மிஷம் இடத்துக்குள்ள பாடு போட்டுனா சாமி. என்னப்பா என்ன பண்ற? உன்னதான்பா. ஏன் அந்த மிஷின் எடுக்கிற? ஒண்ணு இல்லப்பா, எங்க அண்ணன் பையன் இது மாதிரி கடை வைக்கிறேன்னா, இது மாதிரி மிஷின் வாங்கினேன்னா அதான் பார்த்தேன். அப்படியா? எங்க போனானுங்க கடை பசங்க? கடை பசங்க போன் திருக்கிட்டான். நீ எங்கேயோ ஊர் மேல போனியாமா? எது ஊர் மேலையா? நான் ஊருக்கு தானே போனேன். இப்ப இப்படியும் சொல்லாமோ? ஐயோயோ, இவன் எப்படி சமாளிக்குதுன்னு தெரியலையே. நம்ம கடை பசங்க எங்க போனானுங்க? எங்கேயோ போனானுங்க. இதுக்கு மேல இங்க நிக்க கூடாதா சாமி? வரப்பா. இன்னும் அவன் பாட்டு ஏதோ பொலைமினே போயின்னு இருக்கான்.